சில்லி சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. அதை சாப்பிடணும். அப்போ என் பையனுக்கு ஒரு முறை மஞ்சக்காமாலை வந்திருக்கும் பொழுது இதை கீரா நல்லி பொடியை எடுத்து அதிகாலையிலே வெறும் வயிற்றில் என்ன பண்ணணும், பழத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்பூனுக்குள்ளே போட்டு சாப்பிடணும். அவன் இந்த ஆள் அடித்து போட்டுருவானேன்னு என்று நினைத்து கபக்குன்னு முழுங்கிடுவான். அப்புறம் இரவில் எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு பழத்துக்குள்ளே வச்சு கபக்குன்னு சாப்பிட்றணும், வாந்தி வந்துடும். இப்படி 15 நாள் அவன் சாப்பிட்டான். என்ன பண்ணான்? ஏன்னா நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னன்னு, நான் தான் கீரா நெல்லி பவுடரே வச்சுருக்கேன், நான் தானே படைத்தேன், என் பேரை சொல்லி சாப்பிடுன்னாரு. பையனுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. பாருங்கள், கசப்பு வரும்போது அவனுக்கு அன்றைக்கி என்னவா இருந்திருக்கும், என் மேலே இந்த ஆள் நம்மளை விட மாட்டானோ, மஞ்சக்காமலை வந்த மட்டும் பிரச்சனை இல்லைப்பா, இவன்ட்டெல்லாம் போய் மாட்டிட்டோம், கீரா நெல்லியை போட்டு காலையிலையும் ராத்திரியும் அப்படின்னு சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன், இந்த கீரா நெல்லி நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஒரு நாள் இரவு தேனை எடுத்து போட்டு நக்கி பார்த்தேன், என்னாலே என்ன பண்ண முடியல. அப்போ தான் நினச்சேன், இந்த பையன் எப்படி சாப்பிட்டானோ. அப்புறம் தான் நினச்சேன், அது சாப்பிட்டா காலையில் எந்திரிக்க முடியல, கிர்ன்னு சுற்றுது, தூக்கம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த பையன் காலைல 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவான். ஓ, இவ்வளவு சாப்பிட்டு ஆள் டபார்னு எந்திரிச்சிருக்கானே. அப்போ தான் நினச்சேன், கொஞ்சம் கஷ்டமாக கசப்பான கொடுக்கும்போது பாஸ்டர் அலெக்ஸ் சுந்தரராஜ் மேலே உனக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்புறம் பிரியாணி திங்கும்போது என்ன நீ மறந்துடுவேன். அப்போ நல்லா லகான்னு போகும்போது என்ன பண்ணிடுவ. ஆனால் அன்னைக்கு நான் கொடுத்த உபதேசம் உன் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா, ஆமென். கெட்டு போகிறவர்களுக்கு அலெக்ஸுடைய கிருபையின் உபதேசம் பைத்தியமாக தெரியும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற உனக்கோ கிருபையின் உபதேசம், அலெக்ஸ் சுந்தரராஜுடைய உபதேசம் உனக்கு பலனாக இருக்கும். பலன் வேணுமா? கெட்டு போன நினைக்கியா? பலன் வேணுமா? கெட்டு போன நினைக்கியா? பலன் வேணுமா? கெட்டு போன நினைக்கியா? பலன் வேணும்னா சிலுவையின் உபதேசம் கிருபை. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு சங்கடமான நேரம் சூப்பரண்ட் வந்து நிற்காரு. சூப்பரா எப்படி நிற்காரு? பவுல்கிட்ட வந்து நிற்காரு. ஐயா, ஜெயிலு உடஞ்சி போச்சு, நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? நல்ல முட்டி போட்டு சிரட்டை தேயிற மாதிரி கரெக்டுன்னு ஜெயிலு வாசலுக்கும் வெளியே நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல சிரட்டை முள்ள நல்ல கருகருன்னு மணல் அள்ளி போட்டு 2 முட்டி கருட்டு பண்ணி, அப்புறம் 2 கையை அப்படி நல்லா விரிச்சு, இருக்கிற மூக்குச்செடி இருக்கிற கண்ணீரெல்லாம் விட்டு, இருக்கிற சாப்பாடெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே உபவாசத்தில் நின்று அப்படின்னு சொன்னாரா, நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணணும்? அப்படி சொல்லலை. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும் சொல்லுங்கள்? எல்லாம் நீங்களே கேளுங்க. எதை விசுவாசிக்க வேண்டும்? ஐயா, எதையா விசுவாசிக்கணும்? ஏன் அண்ணன் தெரியும்? ரபரா திபலதனா தட்டரபரா ராக்கரபரா ரீக்கரபர. ஐயா, நான் என்ன விசுவாசிக்கணும்? இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால ஜூஸ் வந்துட்டு நான் முடிக்க போறேன். பீட்டர் எனக்காக செஞ்சு முடிச்சிட்டான். அல்லேலூயா. அதனால நான் பிரசங்கத்தை முடிக்க